ஹை குட்டேஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் கடவுள் வாழ்த்துல குறள் 8. வாங்க பார்க்கலாம். அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. பொருள்: அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. இந்த குறளோட விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. ராமு சோமு 2 பேருமே நல்ல நண்பர்கள். 2 பேருமே ஒன்றாவே படிச்சுட்டு வர்றாங்க. 2 பேருமே நல்ல படிப்பாளிகள். 2 பேருமே ஒன்றா தன்னோட கல்லூரி படிப்பை முடித்து வியாபாரம் தொடங்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. ராமுவோட எண்ணம் லாபம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, பொருளின் தரமே முக்கியம் அப்படிங்கிறது. ஆனால் சோமுவோட எண்ணம் எதிர்மறையானது. லாபம் அதிகமாக இருக்கணும், பொருளின் தரம் குறைவாக இருந்தாலும் கவலை இல்லை அப்படிங்கிறது தான். 2 பேருமே வேறு வேறு பாதையில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ராமுவுக்கு லாபம் ரொம்ப குறைவாகவே வந்துட்டு இருந்தது, ஆனால் சோமுவுக்கு லாபம் அதிகமாகவே வந்துட்டு இருந்தது. இருந்தாலுமே ராமு தன்னோட நேர்மை வழியிலிருந்து மாறவே இல்லை, அதே மாதிரியே வியாபாரத்தை செஞ்சிட்டு இருந்தான். ராமு குறைவான லாபம் அப்படின்னாலுமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தான். ஆனால் சோமுவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு வியாபாரமே இல்லாமல் நஷ்டமாகி ரொம்ப கவலையோடு வாழ்ந்துட்டு வந்தான். விவரம் தெரிஞ்ச ராமு சோமுவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக தன் நண்பன் வீட்டுக்கு கிளம்புறான். சோமு, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடையும் நேர்மையோடையும் வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த பொருள் இன்பம்லாம் தானாக நம்மளை தேடி வரும். இதுதான் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருப்பார். நம்ம கடவுள் பக்தியோடு இருந்தோம் அப்படின்னா எந்தவித தீய எண்ணங்களும் நம்ம மனசுக்குள்ளே வரவே வராது. நம்ம ஒழுக்கத்தோடையும் நேர்மையோடையும் வாழ பழகுவோம். அது மூலமாக பொருளும் இன்பமும் தானாக நம்மளை சேரும். இதை தான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துல குறள் 8 சொல்லியிருப்பாரு அப்படின்னு ராமு சொல்கிறான். இதை கேட்டதுமே சோமுவுக்கு தான் செஞ்ச தவறு புரிய வருது. இனிமேலும் நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் நேர்மையோடையும் ஒழுக்கத்தோடையும் வாழ பழகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த குறளோட பொருளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் நம்ம வேற ஒரு குறள் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.